வெல்கம் டு ஹலிஃபா தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்காய் கிரேவி எப்படி சுலபமான முறையில் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்குவோம். 2 பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கிறோம். இது காரம் கம்மியாக உள்ள பச்சை மிளகா, வாசத்துக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா நம்ம ஃப்ரை பண்ணுவோம். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி வேறு அதிகமாக இருக்குது, நீங்கள் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுவோம். மீடியமான பவரில் நம்ம வச்சு ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூனு நம்ம சோம்பு பவுடர் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுவோம். பாருங்கள், அது கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வருது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்தா நல்லாயிருக்கும். வதங்கிறதுக்கு முன்னாடி சேர்க்க வேணாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம்லாம் கலர் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. முருங்கைக்காய் வேக வைக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நம்ம முருங்கைக்காவை இதில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். முருங்கைக்காய் எண்ணிக்கையில் 4 இருந்துச்சு. இது நல்லா ஸ்லைஸ் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் பிடிக்குமோ நீங்கள் அந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மீடியமான சைஸில் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனு, மிளகாய்த்தூள் காரத்துக்கேற்ப, மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூனு. பிறகு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். மசாலா இவ்வளோ தான் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வேக வைப்போம். நல்லா இது வேகணும். இந்த தண்ணி அப்படியே வற்றணும். வற்றி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தேங்காய் சேர்ப்போம். இந்த முருங்கைக்காய் கிரேவியை இட்லி, தோசை, சப்பாத்தி கூட நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். மூடி போட்டு நம்ம வேக வைப்போம். பாருங்கள், மூடி எடுத்துகிட்டு பார்க்கலாம் தண்ணி எந்த அளவுக்கு வற்றிடுச்சின்னு. கரெக்டாக வற்றிடுச்சு. இப்போ கிளறி விடுவோம். முருங்கைக்காய் வெந்துருச்சா என்னான்னு இந்த நேரத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். 1 டம்ளர் அளவுக்கு நான் தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்க்க போகிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் கிரேவி நமக்கு திக்காக வரணுன்னா கொஞ்சோண்டு அரைச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்க்கலாம். கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ ஆல்ரெடி கிரேவி திக்காக இருக்குது. இன்னும் திக் கன்சிஸ்டன்சி வேணும்னா நம்ம அரைச்சி தேங்காய் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை அதிகமான பவரில் நம்ம வைக்கக்கூடாது. குறைவான தீயில் வச்சே நம்ம சரி பண்ணி நம்ம எடுக்கணும். பாருங்கள், அவ்வளோதான், முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் பசங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிகவும் சுவையான முருங்கைக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இறைவன் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். உங்கள் நலனுக்காக இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் கட்டுப்படுத்தி வைத்துள்ளான். அல் குர்ஆன் அத்தியாயம் 16 வசனம் 12.